ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த படத்தோட பேர் எம்பர். 2016 வெளியான டர்க்கிஷ் மூவி. இது ஒரு எரோட்டிக் மூவிங்கிறதால ஏகப்பட்ட மேட்டர் சீன்கள் இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பெண்ணுக்காக கணவனும் அவன் ஃப்ரெண்டும் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கடைசியில் அவன் என்ன முடிவெடுக்கிறா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் இது. இப்போ இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயின் எமினாவை காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு துணி ஃபேக்ட்ரியில் தான் அவள் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவள் புருஷனான கமால் ஏதோ ஒரு பெரிய கேஸில் ஜெயிலில் இருக்கான். அவன் இப்போதைக்கு வெளியே வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால் அந்த குடும்பத்தை சுமக்க வேண்டிய சுமை எமினா தலையில் விழுகுது. எமினாக்கு ஒரு குழந்தை இருக்குது. அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு அவளுக்கு லட்சக்கணக்கில் பணம் வேணும். ஆனால் அவ்வளோ ஒரு துணி ஃபேக்ட்ரியில் அவளுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. அதனால் சதாசர்வ காலமும் தன்னோட வாழ்க்கையை நொந்து அழுகிறா. அப்படி அவள் தினம் வேலைக்கு போகும்போது தன்னோட குழந்தைய பார்த்துக்க சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கையில் தான் ஒப்படைச்சிட்டு போவா. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் அந்த துணி ஃபேக்ட்ரிக்கு ஒரு சில பையர்ஸ் வராங்க. அவங்களுக்கெல்லாம் துணியை காமிக்கிற பொறுப்பை எமினா கிட்ட தான் விடுறாங்க. எமினாவும் அங்கே தைக்கப்படுற துணியை எல்லாத்தையும் அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கா. அதில் ஒருத்தர் பேர் ஜியா. அவர் எமினாவோட புருஷன் கமால் இருக்கான் இல்லையா, அவனோட பழைய ஃப்ரெண்டு. யதார்த்தமாக ஜியாவும் கமாலை பற்றி கேட்க, இதனால் அப்செட்டான எமினா அவருக்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி உடனே வீட்டுக்கு வந்துடுறா. எமினாக்கு பிஎஃப்லேருந்து வர வேண்டிய கொஞ்சம் பணம் இருக்குது. அதை போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு அன்னைக்கு அவள் கிளம்புற சமயத்தில் அந்த ஃபேக்ட்ரிக்கு ஒருத்தர் வந்தார் இல்லையா, ஜியான்னு சொல்லிட்டு, அவரும் அந்த ஃபேக்ட்ரி ஓனரை கூப்பிட்டு வராரு. வேற வழி இல்லாமல் எமினாவும் அவங்கள உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. ஆக்சுவலாக ஜியாவுக்கு கமாலோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரியாது. அதனால் அன்றைக்கி யதார்த்தமாக கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவன் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு அவருக்கு தெரிய வர, எமினாக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்போ அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் எமினாவோ அவரோட உதவியை மறுக்கிறா. எனக்கு வர வேண்டிய பிஎஃப் பணம் இருக்குது, அது போக நான் கொஞ்சம் இன்சூரன்ஸும் போட்டு வச்சுருக்கேன், எனக்கு அது வந்தாலே போதும் அப்படிங்கிறா. அப்போ தான் ஜியாவும் சொல்கிறாரு, உன்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீ அந்த இன்சூரன்ஸுக்கு வருஷம் பணம் கட்டாததால் அது லேப்ஸ் ஆகி 2 வருஷம் ஆகுது. அதே போல் நீ வேலை செஞ்சுட்டு இருந்த பழைய கம்பெனியிலேருந்து உனக்கு பிஎஃப் கிளியரன்ஸும் வரல. ஸோ உனக்கு பணம் புரட்டுறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனால் நான் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கேன். உனக்கு எத்தனை பணம் வேணும்னாலும் கேளு, நான் தரேன். உன் மகனுக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சர்ஜரி பண்ணி அவன் பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவோ, இந்த ஜியா எதுக்கு தானாக முன் வந்து உதவுறாரு அப்படின்னு எமினாக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவளுக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, இந்த ஜியா ஒரு பெரிய பணக்காரரு, ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிக்கு சொந்தக்காரரு. ஆனால் அப்போவும் எமினா, இல்லை என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் அவர் வெளியே வந்துடுவார், வந்தால் மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான், உன் புருஷன் இப்போதைக்கு வரமாட்டான், ஏன்னா அவன் செஞ்ச குற்றம் அப்படி. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் எமினா. இது நீயா கேட்ட உதவி இல்லை, நானா உனக்கு செய்கிற உதவி. அதனால் இதுக்கு நான் கைமாறெல்லாம் எதிர்பார்க்கல, என் உதவியை நீ ஏற்றுக்கோ அப்படிங்கிறாரு. அப்போ தான் கூட வந்திருந்தவரும், அவரே உதவுறான்னு சொல்கிறாருல்ல, அதை ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாமல் எமினாவும் அதை ஏற்றுக்கிறா. ஜியா அங்கேருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலாக இந்த ஜியா காரணம் இல்லாமல் எமினாக்கு உதவி செய்ய வரல. எமினாவை ரொம்ப வருஷமாக இவர் ஒன் சைடாக காதலிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதாவது அவள் கமாலை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே இவர் காதலிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் எமினா கமாலை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா. இவர் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இப்போ கமால் இல்லாததால் எமினாக்கு உதவி செஞ்சு எப்படியாச்சும் அவளை போட்டுறணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் இத்தனை உதவி செய்ய அவர் தானாக முன் வந்திருக்காரு. ஒரு காலத்தில் தன்னோட காதலை எமினா கிட்ட சொல்கிற அளவுக்கு அவர்கிட்ட தைரியம் இல்லை. ஏன்னா அப்போ அவர் இந்த அளவுக்கு பணக்காரன் இல்லை. ஆனால் இப்போ அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. அவர் நினச்சாருன்னா எமினாவை விலை கொடுத்தே வாங்க முடியும். அதுக்கான முயற்சி தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜியா சொன்னபடியே எமினாவோட குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கு சர்ஜரியும் முடியுது. அந்த குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணி விட்டுறாரு. அதுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக எமினா அவரோட ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கா. அப்போ தான் எமினா மூலமாக கமால் ரொமேனியா நாட்டு ஜெயிலில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு ஜியா. ஆனால் அவன் நாடு விட்டு நாடு போய் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கான். அதனால் இவரால் எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எமினாவும் அவர் வெளியே வந்த உடனே, உங்கள் கடனெல்லாம் திருப்பி அடைச்சிட்றேன், நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் பெரிய நன்றி அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அதுக்கு ஜியாவோ, என் நண்பனோட குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய உதவியை செஞ்சுருக்கேன், நீ எனக்கு திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் எமினாக்கு ஜியா மேலே மதிப்பு இன்னும் கூடுது. அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த எமினாக்கு ஜியா கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. ரொம்ப அவசரமாக பேசுகிறாரு.
நான் உடனடியாக உன்னை மீட் பண்ணணும் எமினா அப்படின்னு சொல்லவும் எமினா கொஞ்சம் பயப்படுறா. அக்கம் பக்கத்துக்காரங்களா வேற ஒரு ஆண் அவளை தேடி வீட்டுக்கு வந்தால் தன்னோட கேரக்டரை தப்பாக பேசுவாங்களே அப்படிங்கிற பயம். ஆனால் ஜியாவோ எனக்கும் என் மனைவிக்கும் மிகப்பெரிய சண்டை, அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கெஞ்சுறாரு. வேற வழி இல்லாத எமினாவும் அவரை வீட்டுக்கு வர சொல்லிடுறா. ஜியாவும் வீட்டுக்கு வராரு. மனைவி தம் மேலே சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டை பிடிக்கிறதா எமினா கிட்ட சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. எமினாக்கு ஜியா மேலே ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. இவர் எந்த தப்பு தண்டாவும் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு மதிப்பு. அதனால அவரோட வேதனையை கேட்டு இவர் ரொம்ப வருத்தப்படுறா. அவங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு ஒரு நாள் உன் வீட்டிலே தங்கிக்கிறேனே, வீட்டுக்கு நான் போக விரும்பல அப்படிங்கிறாரு. எமினாவும் சரின்னு சம்மதிக்கிறா. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் திடீர்னு ஜியாவும் உன் புருஷன் ஜெயிலுக்கு போய் 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, எப்படி உன்னோட செக்ஸ் உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்திக்கிற அப்படின்னு கேட்டுட்டு அவர் தோல்ல கை வைக்கிறாரு. எமினா சட்டுன்னு அவர்கிட்ட இருந்து விலகி போறா. எனக்கு எந்த உணர்வும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு சொல்றா. அவ வாய் தான் இல்லைன்னு சொல்லுது, ஆனா அவ மனசுக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கு. இதை உணர்ந்த ஜியா அவ பக்கத்துல வந்து அவளை கட்டி பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா எமினா என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து விலகி போறா. ஜியா விடுவாரா? தனியா இருக்காரு, தண்ணி வேற அடிச்சிருக்கிறாரு, பொண்டாட்டி கூட சண்டை, பல வருஷங்களா ஒன் சைடா இவளை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு, விட்டுருவாரா என்ன? அவ என்ன முரண்டு பிடிச்சும் அவளை பலவந்தமா கொண்டு போய் பெட்ல தள்ளுறாரு. அவ துணி எல்லாத்தையும் கிழிக்கிறாரு. ஆரம்பத்துல எமினா ரொம்ப போராடுறா. அதுக்கப்புறமா பிறந்த மேனியா இருக்கிற தன்னோட உடல்ல இன்னொரு உடல் சூடு படவும் அவளோட எதிர்ப்பெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஏமச்சான் என்னை காக்க வைக்கிறீங்க, வந்து குத்துங்க மச்சான் அப்படின்னு விரிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஜியா கரும்பெடுத்து அவளுக்கு பொங்கல் பரிசு கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி உருவுன்னு உருவுறாங்க. எல்லாம் சுகமா நடந்தேற காலையில ஜியா கிளம்பும்போது எமினா அவரை தடுத்து நிறுத்தி, இதோ பாருங்க, நமக்குள்ள நடந்த இந்த உறவு அடிக்கடி தொடரக்கூடாது. அடிக்கடி நீங்க இப்படி வீட்டுக்கு வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துக்காரங்களாம் என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க. நாளைக்கு என் கணவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் போட்டு விட்டுட்டாங்கன்னா என் வாழ்க்கையே போயிடும். நீங்க என்ன நைட்டு குத்துனா குத்தே 6 மாசத்துக்கு எனக்கு தாக்கு பிடிக்கும். அதனால இது தொடர வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறா. ஜியாவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. இப்ப எமினாவை அவரோட ஃபேக்டரிக்கு கூப்பிட்டு போறாரு. அந்த சமயத்துல தான் சந்தேகப்பட்டு இருக்கிற அவரோட மனைவியை டிவோர்ஸ் பண்ண போறதாகவும், நீ சரின்னு சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கூட லவ் பண்றேன் அப்படிங்கிறாரு. ஆனா எமினாவோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது, உங்களுக்கும் மனைவி இருக்காங்க, எனக்கும் கணவர் இருக்காரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்றது மூலமா பலரோட வாழ்க்கையை நம்ம சிதைக்க வேண்டியது வரும். அதனால எப்பெல்லாம் உங்களுக்கு மேட்ரு பண்ணணும்னு தோணுதோ யாருக்கும் தெரியாம நம்ம தனியா சந்திச்சு மேட்ரு பண்ணிக்கலாம், நம்ம உறவு ரகசியமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா. அவ சொல்றதுல இருக்க நியாயத்தை ஜியாவும் ஏத்துக்கிறாரு. எமினாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிற விதமா தன்னோட ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போறாரு. அவரும் ஒரு பெரிய துணி ஃபேக்டரி வச்சிருக்காரு. அங்க எமினாக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. எமினாவும் அந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கிறான். அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த எமினா குழந்தைய வாங்கறதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனா அவங்க உன் குழந்தைய உன் புருஷன் வந்து வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எமினாக்கு அதிர்ச்சியா இருக்கு. புருஷன் எப்ப வருவான்னு காத்துட்டு இருந்தவ புருஷன் இப்போ வந்ததுல அவளுக்கு சந்தோஷமே இல்லை. வீட்டுக்குள்ள வந்த எமினா புருஷன்கிட்ட பெருசா எமோஷன் காமிச்சிக்கவே இல்லை. நான் குளிக்கணும் தண்ணி வை அப்படிங்கிறான். இவளும் போய் தண்ணி வைக்கிறான். குளிச்சுட்டு வந்த கமாலு வந்ததும் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா ஏது இருக்கான்னு கூட கேட்டுக்கல. வா எத்தனை வருஷமாச்சு அப்படின்னு அவளை இழுத்துட்டு போய் பெட்ல போட்டு ஏறுன்னு ஏற ஆரம்பிக்கிறான். அப்பதான் கமாலும் குழந்தைக்கு இருந்த பிரச்சனை எப்படி சரியாச்சு, அவன் சர்ஜரிக்கு ரொம்ப பணம் தேவைப்பட்டிருக்கும், எப்படி பண்ணுன அப்படின்னு எல்லாம் எமினாவை கேள்விக்கு மேல கேள்வி கேட்க, ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம எமினா மௌனமா தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கா. இவனும் எவ்வளவு தூரம் கேட்டு பார்க்கறான், அவ வாயவே திறக்கல. இதனால கடுப்பான கமால் அவளை அடிக்கிறான். அப்பவும் அவ பதில் சொல்லல. இதனால டென்ஷன் தலைக்கேறினவன் செவுத்துல போய் தன்னைத்தானே முட்டிக்கிறான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற சண்டைய அந்த குழந்தை பார்த்துருச்சு. அதனால வேற வழி இல்லாம எமினா ஜியா பண்ண உதவிகளை பத்தி எல்லாத்தையும் கமால் கிட்ட சொல்றா. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற கள்ள உறவை பத்தி வாயை திறக்கலையே. கமாலுக்கு ஒரே ஆச்சரியம். ஜியா ஃப்ரெண்டுன்னு தான் பேரு, ஆனா எந்த காலகட்டத்திலையும் கமாலுக்கு ஒரு சின்ன உதவியும் கூட இது வரைக்கும் செஞ்சதில்ல. ஆனா தான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மனைவி குடும்பம் நடத்துறதுக்கு தன்னோட குழந்தையோட சர்ஜரிக்குன்னு இவ்வளவு பணத்தை தூக்கி கொடுத்துருக்கானே, ஏன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். எமினா கிட்ட கேட்டா
கேட்டால் எந்த பதிலும் வராதுன்னு அவனுக்கு தெரியும். இதனால் ரொம்ப மனசுடைஞ்சு போன கமால், பெத்த குழந்தையங்கூட காப்பாத்துறதுக்கு வக்கில்லாமல் போயிட்டனே அப்படின்னு ரொம்ப வேதனையாக கால் போன போக்கில் நடக்க ஆரம்பிக்கிறான். எங்கெங்கேயோ சுற்றிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தவன் எமினாவை அடித்ததுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்குறான். நான் வந்துட்டேன்ல, எப்படியோ சம்பாரித்து ஜியாவோட கடனை தீர்த்தரலாம் அப்படின்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணுறான். அதோட மட்டும் இல்லை, பல வருஷமாக உன்னை தொடாமையே இருக்க, எனக்கு நேற்று பண்ணினது பத்தில், இப்போவும் பண்ணணும் வா அப்படின்னு அவளை தூக்கிட்டு போய் திரும்பவும் சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுநாள் கமால் ஜியாவோட ஃபேக்ட்ரிக்கு வரான். வந்து ஜியாவை மீட் பண்ணி அவர் செஞ்ச உதவிக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜியா அதெல்லாம் பெருந்தன்மையாக செஞ்ச மாதிரி நடிக்கிறாரு. அப்போ தான் அடுத்தது என்ன பண்ண போகிற அப்படின்னு ஜியா கேட்கவும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலை தேடணும் அப்படின்னு கமால் சொல்கிறான். நீ ஏன் என் கம்பெனிலே வேலைக்கு சேரக்கூடாது அப்படின்னு ஜியா கமாலுக்கு அங்கே வேலை ஆஃபர் பண்ண, அதை கேட்ட மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனேலாம் நீங்கள் இங்கே சேர்த்தக்கூடாது அப்படின்னு அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஜியாவோ ஏதோ ஒரு தடவை தவறு செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டதால அவங்க எல்லாரும் குற்றவாளி ஆக மாட்டாங்க. கமால் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியும், அவரு கூட கொஞ்ச நாள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கே அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி கமாலுக்கு அங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்குறாரு. இதை கேள்விப்பட்டு எமினா ஜியாவை அவர் ரூமில் வந்து மீட் பண்ணுறா. எதுக்காக கமாலுக்கும் இங்கேயே வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க, நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்னை உசுரோட கொளுத்திடுவார் அப்படின்னு பயப்படுறா. அதுக்கு ஜியாவும், நம்ம எதிரி நம்மளை விட தூரமாக இருக்கிறத விட அவனை பக்கத்தில் வச்சுக்கிறது தான் என்றைக்கும் சேஃபு. இப்போ நீயும் இங்கே வேலை செய்கிற, கமாலும் இங்கே வேலை செய்கிறான். அடிக்கடி வேலை செய்கிற விஷயமா நீங்கள் 2 பேரும் என்னை மீட் பண்ண வேண்டியது வரும். அதனால் அவனுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி என்னோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் எமினாக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா கமால் சரியான முரட்டு பீஸு அப்படின்னு அவள் பயப்படுறா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, சரிவா நம்ம 2 பேரும் மேட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவோட ரூமுக்குள்ளேயே 2 பேரும் மேட்ரு பண்ணுறாங்க. இப்போ மாதங்கள் உருண்டோடுது. ஜியா எதிர்பார்த்தபடியே கமால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அதே சமயத்தில் மற்ற ஒர்க்கர்ஸும் அவன் கூட நல்லா ஜெல்லாக ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ஹார்ட் ஒர்க்கை பாராட்டி ஜியா அவனை சூப்பர்வைசராக ப்ரமோட் பண்ணுறாரு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக எமினாவை கடைக்கு கூட்டிகிட்டு போன கமால் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர்றான். அப்போ தான் ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை கமாலுக்கு பிடிச்சி வாங்குறான். அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து எமினாவை போட சொல்கிறான். அவளும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் அந்த ட்ரெஸ்ஸில் அவள் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கா. அவளோட ஒவ்வொரு அங்கங்களும் தனித்தனியாக தெரியுது. அவள் தர்பூசணி ஆகட்டும், பன்னு மாதிரி இருக்கிற அவள் பின்பக்கமாகட்டும், எல்லாமே ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. அவள் காலை கொஞ்சம் தூக்குனாலும் அவள் குகை வெளியே தெரியும், அந்த அளவுக்கு குட்டையாக இருக்குது. உன்னை இந்த மாதிரி ரசித்து எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரும்பு எடுத்து அவள் கூட விளையாட ஆரம்பிக்கிறான். எமினாவால் அவன் வெறித்தனத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியல. என்னை விடு விடுன்னு கத்துறான். ஒரு வழியாக எப்படியோ அவங்ககிட்ட இருந்து விடுவிச்சுக்கிறா. அன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு ஃபைலை ஜியா கிட்ட கொடுக்கறதுக்காக கமால் ஜியாவோட கேபினுக்கு வர, அப்போ தான் ஜியாவும் அவரோட பொண்டாட்டியும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறது கமாலுக்கு கேட்குது. அவங்க எதை பற்றி சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னு கதவு பக்கத்திலே நின்று காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஜியாவோட பொண்டாட்டியும், நீ பழையபடி இல்லை, என் மேலே உனக்கு காதலே இல்லை, நீ என்னை தொட்டு 6 மாதத்துக்கு மேலாகுது, கண்டிப்பாக நீ எவ்வளையோ வச்சிருக்க அப்படின்னு புருஷன் மேலே கோவப்பட்டு கத்துறா. ஆனால் ஜியாவோ ரொம்ப அமைதியாக, நான் ஃபேக்ட்ரியில் எவ்வளோ பிஸியாக இருக்கேன் நீயே பார்க்குற இல்லை அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பொண்டாட்டியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பொண்டாட்டியோ, எனக்கு உன்னை தெரியாதா, 4 நாள் சேர்ந்த மாதிரி உன்னால் மேட்ரு இல்லாமல் இருக்க முடியாது, 6 மாதமாக உன் தடியை நீ யூஸ் பண்ணாமையா இருப்ப, அது என்ன சுருட்டி கட்டி வச்சிருக்கியா, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீ வேற எவ்வளையோ வச்சிருக்க, அதனால தான் என்னை சீண்ட மாட்டேங்கிற அப்படின்னு கத்திட்டு அந்த அம்மா அங்கேருந்து போக, உள்ளே வந்த கமாலும், என்ன ஜியா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறான். அதை ஏன் கேட்குற, இவளுக்கு எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகம்தான் அப்படின்னு ஜியா சொல்லவும், நெருப்பில்லாமல் புகையுமா அப்படின்னு கமால் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். இப்போ கமாலுக்கு சதா சர்வ காலமும் இதே சிந்தனை தான். அவன் பொண்டாட்டி சொன்ன அந்த இன்னொருத்தி ஒருவேளை நம்ம பொண்டாட்டி எமினாவா இருப்பாளோ அப்படின்னு. ஏன்னா எமினாவோட நடவடிக்கைகளில் நிறைய மாற்றம் தெரியுது. முதல்லலாம் கமால் கூட அவள் ரொம்ப அட்டாச்சாக இருப்பா. சொல்லப்போனால் அவள் தான் இவனை மேட்ரு பண்ணுவா. ஆனால் இப்போல்லாம் எமினா சரியாக அவன் கூட பேசிக்கிறதும் இல்லை, முன்ன மாதிரி அந்த மேட்டர்லேயும் அவன் இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிக்கிறது இல்லை. இதெல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து கமாலுக்கு தான் மனைவிக்கும் ஜியாக்கும் ஏதோ ஒரு அஃபேர் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஆனால் எப்படி அதை நிரூபிக்கிறது அப்படின்னு அவனுக்கு தெரியல. கமாலுக்கு நாளுக்கு நாள் இந்த சந்தேகமே அவனை ஆட்டி படைக்க ஆரம்பிக்குது. எந்த வேலையிலுமே அவனால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. மனைவி கிட்ட நேரடியாக கேட்டலான்னா அவகிட்ட இருந்து ஒரு சின்ன உண்மையை வாங்கிட முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும்.
தெரியும். வர வர எமினாவோட போக்கும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கமால் கிட்ட எரிஞ்சு விழுக ஆரம்பிக்கிறா. அப்படி ஒரு தடவை எமினா கூட சண்டை போட்டுட்டு தான் கமால் ஃபேக்டரிக்கு வந்திருப்பான். அந்த சமயத்தில் அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிடுற, அதுக்காக அந்த பொண்ணை பிடிச்சி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். எமினா மேலே இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட காமிக்கவும், ஒரு சின்ன தப்புக்கு இப்படி கத்துறானே அப்படின்னு பயந்து போன அந்த பொண்ணு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்குது. இதை பார்த்த இவனோட மேனேஜர் கமாலை தனியாக கூப்பிட்டு வந்து, ஒரு சின்ன தப்புக்கு எதுக்காக அந்த பொண்ணை அவ்வளவு கடுமையாக திட்டுற? உனக்கு இருக்கிற பிரச்சனையை உன் கூட வச்சுக்கோ, வேலை செய்கிறவங்க மேலே காட்டாத. நெக்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி பண்ணுனா நான் சிவியராக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். இப்போ அந்த பொண்ணு வேலையை விட்டு போறேன்னு நிற்கிறா. இதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? போய் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி திரும்பவும் வேலைக்கு கூட்டிட்டு வருது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லவோ, தன்னோட தவற உணர்ந்த கமாலும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி திரும்பவும் வேலைக்கு கூட்டிட்டு வரான். அந்த பொண்ணு செஞ்ச தப்புக்கெல்லாம் தானே பொறுப்பேற்று ரொம்ப கடினமாக உழைச்சு அந்த தப்பையெல்லாம் சரி பண்ணுறான். வர வர கமால் அதிகமான டைம் ஃபேக்ட்ரியிலேயே இருக்க ஆரம்பிக்க, சொல்லப்போனால் அவனும் எமினாவும் வீட்டில் பேசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. அந்த அளவுக்கு கமால் ஃபேக்ட்ரியிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அதுக்கெல்லாம் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சேர்த்தி ஜியா தன் குடும்பத்துக்கு செலவழிச்சது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும். அப்படி ஜியாவோட கடனை எல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு தன்னோட மனைவியை திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான். வேலையெல்லாம் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போகிறதுக்கே நடுராத்திரி ஆகிறது. திரும்பவும் காலையில் நேரத்திலேயே எந்திரிச்சு ஃபேக்ட்ரிக்கு வந்துடுறான். அன்னைக்கு லேட் நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கமாலை தேடி எமினா வர்றா. அவள் வந்தது தெரிஞ்சும் கமால் பெருசாக அவளை கண்டுக்கல. அப்போ தான் எமினாவும் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டு அதிர்ச்சியான கமால் முகத்தில் எந்தவித ரியாக்ஷனும் காமிச்சிக்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலையில் மும்முரமாக இருக்கான். இதை சொல்லிட்டு எமினா ஜியாவோட காரில் அங்கிருந்து கிளம்புறா. காரில் ஒன்றா போகிற தன்னோட மனைவியும் தன்னோட ஃப்ரெண்டையும் வெறிச்சு பார்த்தபடி கமால் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். எமினா டிவோர்ஸ் கேட்கறதுக்கான காரணம் ஜியா தான் அப்படின்னு கமாலுக்கு புரியுது. ஆனால் இதை பற்றி எமினா கிட்ட கேட்டால் ஜியா அடிக்கடி இந்த மாதிரி என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிடுவா. அதனால் இதை வச்சு அவளை கார்னர் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போன கமால் 2-3 வாரம் வீட்டுக்கே போகாமல் ஃபேக்ட்ரியே கெதின்னு கிடக்கிறான். அன்னைக்கு தான் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனவன் எமினா தரையில் விழுந்து கிடக்கிறத பார்க்குறான். அடிச்சு பிடிச்சி அவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டு சந்தோஷப்படுறதா அழுகிறதானே கமாலுக்கு புரியல. ஏன்னா இது அவன் குழந்தையா ஜியா குழந்தையான்னு அவனுக்கே தெரியல. ஏன்னா 2 பேரும் மாறி மாறி அவளை போட்டிருக்காங்க. இதனால் யார் போட்டு அவளுக்கு பேபி ஃபார்ம் ஆச்சுங்கிறது அந்த ஆண்டவனே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு கடுமையான சுச்சுவேஷனை ரொம்ப அமைதியாக கமால் ஹேண்டில் பண்ணுறான். யாரோடதாக இருந்தா என்ன, அது என்னோட குழந்தை அப்படின்னு இப்போவே அதை ஏற்றுக்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டான். இந்த குழந்தையோட பிறப்பை பற்றி சந்தேகப்பட்டா அவனுக்கும் எமினாக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும். இதை சாக்கா வச்சு எமினா அவனை பிரிஞ்சு ஜியா கூட போயிடுவா. அதனால் இது தன்னோட குழந்தை தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு கமாலும் எமினா கூட ஸ்மூத்தாக போக முடிவு பண்ணுறான். ஏன்னா அவன் அமைதியாக இருக்கிறதன் மூலமாக தான் அவங்களோட கல்யாண வாழ்க்கையை அவன் காப்பாற்றிக்க முடியும். ஒருவேளை எமினா அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படி ஒரு சான்ஸை அவளுக்கு உருவாக்கி தர வேண்டாம் அப்படின்னு தான் கமால் ரொம்ப அமைதியாக போயிடுறான். இதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் கமாலோட வாய்ஸ் ஓவரில் பல ஆண்கள் அந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன போல தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு கமாலோட வாய்ஸ் ஓவரோட இந்த படமும் முடியுது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோக்கு லைக் போட மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.